தேவர்களும் அமர்ந்திருப்பது அவருக்கு கோபத்தை உண்டாக்கியது. கண்கள் சிவக்க, கைகள் துடிக்க நந்திதேவர் ஆசனத்தை விட்டு எழுந்தார். கோபத்துடன் அவர் எழுந்த வேகத்தினால் யாகசாலையில் உள்ள தேவர்களும் முனிவர்களும் நடுங்கினார்கள். நந்திதேவர் தக்ஷனை பார்த்து, பிரம்மபுத்திரா, உன்னுடைய கௌரவத்திற்கு ஏற்ற வகையில் உன் பேச்சு அமையவில்லை. ஈசனை இழந்த நாக்கை துண்டித்திருப்பேன். ஆனால் அவ்வாறு செய்ய இறைவன் எனக்கு அனுமதி தரவில்லை. ஆகவே இம்முறை நீ பிழைத்தாய். இன்னொரு முறை நீ இவ்வாறு பேசுவாயானால் உன் தலையை துண்டிப்பேன். யாகத்திலே சிவபெருமானுக்கு அவிர்ப்பாகம் இல்லையென கூறினாய். யாகத்திற்கு தெய்வமே சிவபெருமான் தான். அவரை நீ தெய்வமாக கொள்ளாது அவிர்ப்பாகம் இல்லை என மறுத்து பேசுவதால் யாகத்திற்கு தெய்வம் யார்? விஷ்ணுவை பரம்பொருள் என்று கூறினாய். அந்த விஷ்ணுவே சிவபெருமானால் தோற்கப்பட்டவர். ஈசனுக்கு அவிர்வாகம் இல்லையெனில் யாகமே இல்லை. அவரை விலக்கி யாகம் செய்பவருடைய தலை அறுத்து விழப்படும். சிவனை பகைத்து அவரை இகழ்ந்த வாயை உடைய உன் தலை அழியட்டும். உன்னை சேர்ந்த தேவர்கள் யாவும் ஒரு நாள் இறந்து மீண்டும் உயிர் பெற்று அளவற்ற காலம் சூரன் என்னும் அசுரனால் துன்பப்படக்கூடும் என்று சாபங்களை கொடுத்துவிட்டு கோபத்தோடு யாகசாலையை விட்டு வெளியேறினார் நந்திதேவர். அவருடன் வந்த